இன்னும் நிறைய மக்கள் இந்த உலகம் முழுக்க நிறைய பேர் வறுமையில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான உணவு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உணவு பஞ்சம். இன்னும் போதிய உணவு எப்போவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வாய் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் சும்மாவே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசில் வெறுப்பு தான் அதிகமாகும். இது மாதிரி ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது குடியிருக்கிற வீடு கூட ஒழுங்காக இல்லை, இருந்தால் கூட ஏதாவது உதவி செஞ்சு ஏதோ ஒரு வீடு கட்டிக்கிட்டு வாழ்கிறாங்க. ஆனால் அங்கே வசிக்கிற அந்த குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு சரியாக உணவு கிடைக்க மாட்டேங்குது. நாம் நினைக்கிறோம் நம்ம வீட்டில் நிறைய உணவு கிடைக்குது, அப்போ எல்லா வீட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும், எல்லாருடைய குடும்பமும் அப்படி தான் இருக்கும்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் எப்படியும் கோடிக்கணக்கான மக்கள் அவங்க உணவு இல்லாமல், சரியான உணவு இல்லாமல், போதுமான உணவு இல்லாமல் பட்டினியோடு இருக்காங்க. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கிடைப்பதில்லை. உணவு இல்லாமலேயே அவங்க எப்போவுமே வெறுப்பாக இருக்காங்க. வெறுப்பாகவே அந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் எல்லாம் கூலி வேலைக்கு போகிற அந்த பெற்றோர்கள் போதுமான உணவு இல்லாமல் ஒரு சாப்பிட்றதுக்கு அடிக்கடி சாப்பிடணும், அப்போ தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், எதையாவது மென்று சின்ன வயசில் எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். இப்போ ஆடு மாடுலாம் பாருங்கள், அது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது, வாழ்க்கை அது தினசரி ஃபுல் டைம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நாம் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வறுமையில் வாடுகிற குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் வாயை சும்மாவே வச்சுருக்காங்க. அப்போது மனசில் எவ்வளோ வெறுப்பு வரும் பாருங்கள். உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறது இல்லை. அப்போது இந்த மக்கள் மீதே வெறுப்பு வரும். ஏன்னா அவங்க பசியோடு இருக்காங்க, நாம் சாப்பிட்டுட்ருக்கோம். அவங்க பசியோடு இருக்கிறாங்க, அப்போ நாம் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கும் தெரியும். நம்ம வீட்டில் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் மற்ற வீட்டிலலாம் சாப்பாடு நிறைய இருக்குது. ஆனால் அவங்க சாப்பிட்றத பற்றி கனவு காணுவாங்க, நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆசை. அந்த ஆசை ஒரு கனவாகவே அவங்களுக்கு இருக்கும். சரி, அங்கே இந்த மாதிரி ஏதாவது ஹோட்டலில் வேலை பார்த்தா நிறைய சாப்பிட்லாம்ல அப்படின்னு தோணும். அந்த மாதிரிலாம் அவங்க யோசிப்பாங்க. எங்கேயாவது நிறைய சாப்பிட்ற மாதிரி எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, எங்கேயாவது அந்த மாதிரிலாம் அவங்க சிந்தனைகள்லாம் ரொம்ப மோசமான வகையில் ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக மாறிவிடும். அதனால் அதெல்லாம் அந்த பாவத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் அனைவரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து கழிப்பதற்கு இந்த சின்ன குழந்தைகள் கூட அவங்க உடம்புக்கு தேவையான உணவுகள் கிடைப்பதில்லை, அந்த சின்ன வயிற்றுக்கு தேவையான உணவுகள் கிடைப்பதில்லை. ஆனால் நாம் ஒரு கடையில் என்ன பண்ணுறோம், நிறைய உணவுகளை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய உணவுகளை ஆடம்பரத்துக்காக ஆடம்பர சொகுசான வாழ்க்கையில் ஏகப்பட்ட உணவுகளை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இங்கே எல்லாத்துக்குமே உணவு இருக்குது, ஆனால் அதை ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வீணடிக்கிறாங்க. ஒரு சாராருக்கு அந்த உணவு என்பது கிடைப்பதில்லை. அதனால் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி வாழ வேண்டும். அப்போ தான் எல்லாருக்கும் எல்லா உணவும் போய் கிடைக்கும். இங்கே உற்பத்தி எல்லாமே இருக்குது. அளவுக்கு அதிகமான உணவு உற்பத்தி என்பது அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. உலகம் முழுக்க உணவு உற்பத்தி என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அது அனைவருக்கும் போய் கிடைப்பதில்லை. அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிற உணவுகள் எல்லோருக்கும் போய் சமமாக கிடைப்பதில்லை. பலருக்கு நிறைய பேர்த்துக்கு உணவே கிடைப்பதில்லை. ஒரு சில பேர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஏகப்பட்ட உணவு, அவங்க வீணடிக்கிறாங்க. உணவு அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அதை வீணடிக்கிறாங்க. இன்னொரு சிலருக்கு அது உணவே கிடைப்பதில்லை. அதனால் என்ன பண்ணணும், பணக்காரங்க என்ன பண்ணுங்க, யாராவது நிறைய பணம் வச்சுருக்கீங்களா, எதையாவது வறுமையில் வாடுகிற குடும்பத்தை தத்தெடுத்துக்குங்க. அவங்களுக்கு தேவையான நிதி உதவி மாதந்தோறும் நாங்கள் உங்களுக்காக 2000 3000 தருகிறோம். அதை அல்லது ஏதாவது ஒரு பொருளாவோ உணவாவோ அரிசி மூட்டையாவோ எடுத்து கொடுங்க. ஏதாவது உணவாகவோ கொடுத்துட்டு வாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் பணமாக கொடுத்தீங்கன்னா குடித்து அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரிசியாவோ அல்லது உணவாகவோ வாங்கி மாதம் ஒரு மளிகை ஜாமான், உங்கள் குடும்பத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்கு நாங்கள் பொறுப்பு. அதுக்காக தனியார் பள்ளிகளெல்லாம் சேர்த்து படிக்க வைக்க தேவையில்ல, அது அப்படி வைக்கக்கூடாது. அரசு பள்ளிகளில் தமிழ் வழி தாய்மொழி வழி பள்ளிகளில் படிக்க வைக்கணும். அது மாதிரி பணக்காரங்க ரொம்ப பணம் அதிகமாக உள்ளவங்க ஏதாவது குடும்பத்தை என்ன பெரிய செலவாயிட போகுது, அப்படி நீங்கள் ஒரு குடும்பத்தை தத்தெடுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா தான் செலவாகும். அவங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடியது 5000 ரூபா தான். ஒரு குடும்பத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். அவர்கள் அந்த மகிழ்ச்சியான நிலைக்கு வருவதற்கு ரொம்ப காலம் ஆகும். அதனால் அங்கே சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, அந்த வறுமையில் வாடுகிற அந்த குடும்பத்தில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க.
அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைங்க அந்த குழந்தை பருவத்தில் நல்லா சாப்பிடணும். அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும். அப்படி ஒருவர் என்ன பண்ணணும், நல்ல பண வசதி உடையவர்கள், ஒரு குடும்பம் உங்களுக்கு சக்திக்கு ஏற்றவாறு 2-3 குடும்பத்தை கூட தத்தெடுத்துக்கலாம். கோயில் குளத்துக்குன்னு உண்டியல்லாம் காசு போட்டு வீணடிக்காதீங்க பணத்தை. அந்த பணத்தை வந்து நீங்கள் கடவுளுக்கு, நீங்கள் நம்புகிற அந்த கடவுளுக்கு செய்கிறதா நினச்சிக்கிட்டு, இந்த மாதிரி ஏழை குடும்பங்கள் எங்கே இருக்காங்க, பழங்குடி மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஏழைகள், வறுமைகள், அவர்களுக்கு தேவையான உணவுகளுக்காக நீங்கள் வந்து பணம் கொடுங்க, ஒரு வீடு கட்டி கொடுங்க முடிஞ்சா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யுங்க. நிறைய கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல சிந்தனை எதுவும் இல்லாமல் பூமிக்கு பாரமாக ஏன் வாழ்கிறீங்க? நிறைய குடும்பங்கள் வறுமையில் வாடுவதால் தான் அந்த குடும்பங்களில் உள்ளவர்கள், வறுமையில் வாடுகிற அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதற்கு அதான் காரணம். வெறுப்பு, அந்த குழந்தைகள் சிறு வயதிலேயே கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை, வெறுப்போடு வளர்கிறார்கள். அதனால் அந்த வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக சகஜமாக கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மனுஷங்க மேலேயே அவங்களுக்கு மதிப்பே இல்லை. அதன் வெளிப்பாடு தான் அவர்களுக்கு அந்த வாயில் கெட்ட வார்த்தை வர்றதுக்கு காரணம். அதனால் வந்து அவர்கள் பின்னர் குற்றவாளிகளாக மாறுவதற்கும், குற்றங்கள் செய்வதற்கும், போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதற்கும் அதுவே காரணமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானாலோ குற்றங்கள் செய்தாலோ அதற்கு இந்த பணக்காரர்களும், அளவுக்கு அதிகமான பணத்தை பதுக்கி வைத்திருக்கிற அந்த பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். தங்களிடம் உள்ள அளவுக்கு அதிகமான பணத்தை இதுபோன்று வறுமையில் வாடுகிறவர்களுக்கு கொடுத்து, அதுபோன்று வறுமையில் வாடுகிற குடும்பங்களை தத்தெடுத்து அவர்களை வாழ வைக்கலாம். ரொம்ப எளிதாக ஒரு 5,000 போதும் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. நீங்கள் செய்கிற உதவியாக 5,000த்தில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட முடியாது. அந்த குடும்பத்துலேயும் வேலை செய்வாங்க, அவங்களும் கூலி வேலைக்கு போவாங்க, அந்த வீட்டில் உள்ள அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போவாங்க. அதோடு சேர்த்து நீங்கள் கூடுதலாக ஒரு 5,000 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் வயிறார உணவு உண்பார்கள். அந்த வீட்டில் உள்ளவங்களே உணவு உண்பாங்க. நீங்கள் செய்கிற உதவி தான் அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருளாகவே வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் குறையும், வெறுப்பு குறையும். மனித உயிர்கள் மீது வெறுப்பு என்பது மக்கள் மீது அவர்களுக்கு வெறுப்பு குறையும். பிற்காலங்களில் அவர்கள் குற்றங்களில் ஈடுபட மாட்டார்கள், கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டார்கள். அதனால் வந்து இது போன்று எல்லாருமே உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா, வறுமையில் வாடுறவங்க இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? அது வந்து கணக்கெடுத்து வேணால் ஒரு கோடி பேர் இருப்பாங்களா? 8 கோடி பேரில் 1 கோடி பேர் இருப்பாங்களா? அப்போ அவர்களை தத்தெடுத்து கொள்ள வேண்டியதுதான் மற்றவர்கள். அந்த மாதிரி அதற்கு ஏதாவது திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மேலும் இதுபோன்று வறுமையால் வாடுகிறவர்கள் இருக்காங்களா, அவங்க வீடை பார்த்திங்கன்னா கூரை வீடாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வீட்டில் வசித்தால் கூட அந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனித்தனி ரூமெல்லாம் இருக்காது. கும்பலாக ஒரே ரூம் தான் இருக்கும். அதில் மூலையில் வந்து சமைப்பாங்க, அல்லது வீட்டுக்கு வெளியில் பின்புறமாக சமைப்பாங்க. அந்த கும்பலாக படுத்து கிடப்பாங்க. அவங்களுக்குன்னு தனித்தனி அறைகள் என்பது இருக்காது. அப்போ அவங்களுக்கு நல்ல விஷயங்களை, அவங்களுக்கு ஒரு தனிமையை உணரவே மாட்டாங்க. எப்போதும் கும்பலாகவே இருக்கிறதுனால பிறர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள், பிறர் நம்மை கவனிக்கிறார்கள், பிறரது இடையூறை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். வீடாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் தனித்தனி அறை என்பது இருக்கணும். அப்போ தான் தனிமையை உணர முடியும், சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறதையும் உணர முடியும். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. கும்பலாக படுத்து தூங்குவார்கள். அப்புறம் வந்து நல்ல பழக்கங்களே அவர் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் தனிமையை உணராமலேயே அவர்கள் வந்து பிறருக்கு இடையூறு செய்கிற ஒரு வாழ்க்கை முறையிலேயே அவர்கள் வாழ்கிறார்கள். அது அவர்களுக்கு மக்கள் மீது வெறுப்பை தான் ஏற்படுத்தும். பிறர் மீது வெறுப்பை ஏற்படுத்தி அதை வெளிப்படுத்தும் விதமாக நிறைய கெட்ட வார்த்தை போடுவாங்க, குற்றங்களில் ஈடுபடுவார்கள், போதை பழக்கத்திற்கு ஆளாவார்கள், யாரையும் மதிக்க மாட்டாங்க. பிற்காலத்தில் அவர்களால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படும். அது நமக்கு இல்லையே, யாரோ ஒருத்தர் தானே பாதிக்கப்படுறாங்க, யாரோ ஒருத்தர் தானே வறுமையில் வாடுறாங்க, நம்மக்கிட்ட தான் பணம் இருக்கேன், நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி வறுமையில் வாடுகிறவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டு நாளைக்கு போதை பழக்கத்திற்கு ஆளாகி, இங்கு போதை பழக்கம் அதிகமாகும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா குற்றங்கள் அதிகமாகும். அந்த குற்றத்தால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். பணக்காரராக இருக்கீங்கள நீங்கள், எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இருக்கிற பணக்காரர்கள் நாளைக்கு இதுபோன்று வறுமையில் வாடுகிற மக்கள் நாளைக்கு குற்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது அந்த குற்ற செயல்களால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அதனால் வந்து
அதுக்கு காரணம் என்ன? அது வந்து அந்த மாதிரி பாதிக்கப்படுறதுங்கிறது நமக்கு கிடைச்ச தண்டனை. நாம் பண்ண தண்டனை, நாம் செய்கிற குற்றம் செய்த அவங்கள வந்து அந்த மாதிரி வறுமையில் வாடுகிறவர்களை பற்றி கவலைப்படாமல் சுயநலமாக எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி வாழ்ந்ததற்காக நமக்கு கிடைக்கிற தண்டனை தான் பிற்காலங்களில் குற்றங்கள் அதிகமாகி வறுமையால் வாடுகிறவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டு அந்த குற்ற செயல்களால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க, எல்லார் வீட்டில் உள்ளவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அது வந்து நமக்கு கிடைக்கிற தண்டனை அப்படிங்கிறது மட்டும் உணர்ந்துக்கோங்க.